ஹாய் ஜெகன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்டை நம்ம வந்து படித்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம டீப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸோ நம்ம இந்த ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டை பார்க்கலாம். ஸோ இதில் நீ என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து யூ கோயிங் டு லேர்ன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் விஷன், கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க், ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங், டேட்டா ஆக்மெண்டேஷன். இது 4 மட்டும்தான் இம்பார்ட்டண்டாக இந்த ஸ்கில்ஸ் வந்து நீ கற்றுக்க போகிற இந்த ப்ராஜெக்டில். ஸோ அண்ட் தென் ஒரு நியூ ஃப்ரேம் ஒர்க் வந்து நீ கற்றுக்க போகிற விச் இஸ் பைடாக். மற்றபடி யூ ஆல்ரெடி நோ கிளாஸிஃபிகேஷன் அண்ட் மாடல் எவல்யூஷன், டிப்ளாய்மெண்ட் இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் இருக்குது. அந்த இமேஜஸ் வச்சு we are going to train the model to detect whether the image is real or fake. ஸோ அந்த இமேஜஸ் வந்து நத்திங் பட் இட்ஸ் அ ஹியூமன் ஃபேஸஸ். ஸோ ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த செட் ஆஃப் இமேஜஸ் வச்சு we are going to train the model whether the uploaded image is real or fake. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரியல் ஆர் ஃபேக் ப்ரிடிக்ட் பண்ணது இல்லாமல் we are going to display that uploaded images, gender and age group. ஸோ இதையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸல் ஃபைல் நீ ஓப்பன் பண்ணி பார்த்தனா அதில் வந்து ஒரு 4 காலம்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து இமேஜ் யூஆர்எல், இன்னொன்று இமேஜ் ஐடி, இன்னொன்று வந்து ஏஜ் குரூப், இன்னொன்று வந்துட்டு ஜெண்டர். ஸோ இந்த 4 விஷயம் இருக்குது, 4 இன்புட். கீ ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, உங்களோட இதில் அக்யூரசி வந்து 90% டெஸ்ட் செட்டில் வரணும் அப்படின்ட்டு, F1 ஸ்கோர் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் ஹேண்டில் கிளாஸ் இம்பேலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேக் வந்து 3765 ஃபேக் இமேஜஸ் இருக்குது, 2790 ரியல் இமேஜஸ் இருக்குது. ஸோ சம் 1000 டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இதை பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த இம்பேலன்ஸை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் ஒன்று வந்து அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஆல்வேஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு வந்துடும். நம்ம போன வாட்டி நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வி ஷுட் ஒர்க் ஆன் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்டை எப்படி நீ வந்து கொண்டு போனோன்னா, முதல்ல வந்து இந்த யூஆர்எல்னு ஒரு காலம் இருக்கும். அந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணால் அந்த இமேஜ் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணி இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிறப்போல நீ ஒரு பைத்தான் கோட் எழுதணும். கோட் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், அதுக்கப்புறமா இமேஜ் டேட்டா ஆக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் மாடலை வந்து ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு நீ ஒரு இது யூஸ் பண்ணுற, ஸோ நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுற, அது வந்து CNN. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், தென் ஃபைனலி த அவுட்புட் ப்ரிடிக்டிங் த நியூ இமேஜஸ். ஸோ என்னென்ன ஃபேஸஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன போல் டவுன்லோட் இமேஜஸ் ஃப்ரம் URL in data set, create a script to iterate through image URL, download image with error handling and retry logic. Okay, organize images in folder structure, save images with your image ID, log fail downloads manually. Okay, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நான் சொன்ன போல் நீ வந்து அந்த பர்டிகுலர் காலமை நீ டவுன்லோட் பண்ணணும். ஃபார் தேட் யூ நீட் டு ரைட் அ ஸ்கிரிப்ட், பைத்தான் கோட் எழுதணும் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அது வந்து ஒரு 6000 ரோஸ் இருக்கிறதுனால நீ ஒரு ஃபார் லூப் போட்டு அதை எழுதணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எரர் ஹேண்ட்லிங்கை வந்து ட்ரை கேட்ச் போடணும் அப்படின்ட்டு. பைத்தானுக்கு என்ன கோடுன்னு மறந்துட்டேன் நான். ஸோ ஜாவாவில் வந்து ட்ரை கேட்ச். ஸோ ட்ரைன்றது உன்னோட கோடு, ட்ரை பிளாக்ல உன்னோட கோடு இருக்கணும், கேட்ச் பிளாக்ல அந்த எரர் ஹேண்டில் பண்ணுற கோடு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபைலை இப்போ 5 ஃபைல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் ரீட் பண்ணுறேன், அந்த ரீட் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணாமல் மறந்துட்டேன்னு வச்சுக்கோ,
அதாவது கோடில் நீ மிஸ்டேக் பண்ணியிருக்க, க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன்ட்டு. ஸோ யூஸ்வலி ஃபைல் க்ளோஸ்னு எழுதணும். அந்த அந்த கோட் நீ விட்டுட்டேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலில் எரர் வரும், க்ளோஸ் பண்ணலன்ற ஒரு எரர் வரும். யூஸ்வலி நீ இப்போ ஒரு ஒரு இது ஓப்பன் பண்ணு வச்சுக்கேன், ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுற, செகண்ட் அதே ஃபைலை மறுபடியும் ஓப்பன் பண்ணனா யுவர் ஃபைல் திஸ் ஃபைல் இஸ் ஆல்ரெடி ஓப்பன் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக அந்த எரரை பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு கோடிங்கில் ஒரு மேனுவல் ஆட்டோமேஷனில் இந்த மாதிரி எரர் ஹேண்ட்லிங்கை இட் ஷுட் பி ஹேண்டில் இந்த கேட்ச் பிளாக். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது எரர் இருந்தால் இட் ஷுட் பி ட்ரை கேட்ச் பிளாக் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பைத்தானில் என்ன கோடுன்னு பார்த்து பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் திஸ் இமேஜ் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். அதாவது ட்ரெயின், டெஸ்ட்டு, வேல் அப்படின்ட்டு 3 ஃபோல்டர்னு அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு இதில் வேல் அப்படின்னா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ஸோ இமேஜ் ஐடி வச்சு சேவ் பண்ண சொல்ல. சேவ் இமேஜஸ் வித் இமேஜ் ஐடி as ஃபைல் நேம். இமேஜ் ஐடி as ஃபைல் நேம். ஸோ இந்த இமேஜை எப்படி சேவ் பண்ணணுன்னா, அந்த இமேஜ் ஐடின்னு ஒரு காலம் இருக்குது, அதை வச்சு சேவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு எரர் வந்ததுன்னா அந்த அந்த கேட்ச் பிளாக்ல லாக் பண்ணணும். லாக் பண்ணால் அது என்ன எரர்ன்னு உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா ஸ்ப்ளிட்டிங். அதாவது நமக்கு தெரிஞ்சது அந்த ட்ரெயின் டெஸ்ட்டுன்னு ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். 70% ட்ரெயின், 20% டெஸ்டிங் அந்த மாதிரி. இதில் வந்து வேல் 10% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். அதில் நம்ம வி ஹாவ் டு டூ ஆக்மெண்டேஷன் இஃப் இட்ஸ் ரெக்வயர்ட், லைக் ரொட்டேஷன், ஃப்ளிப்பு, பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வேணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இமேஜ் ப்ராசஸிங்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இடிஏ, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். நம்ம இடிஏ வந்து ஜென்ரலாக எதுக்கெல்லாம் பண்ணுவோம்னா, கான்ஸ்டன்ஸ் நம்பர்ஸ் இருந்தால் நம்ம பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் டெக்ஸ்ட் நம்பர்ஸ் இருந்தால் நம்ம பண்ணுவோம். ஸோ குரூப் குரூப்புக்கு மட்டும்தான், ஏஜ் குரூப் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு இடிஏ பண்ணணும். ஸோ நீ கிளாட் யூஸ் பண்ணி எந்த மாதிரி இடியெல்லாம் பண்ணலாம், டீப் அனாலிசிஸ் வந்து பண்ணி, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிராஃப்காக மட்டும் இல்லாமல் கலர் கலராக பிக்சர்ஸ் மட்டும் போடாமல் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் யூ ஹாவ் டு கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் தட் கிராஃப். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீயா கொடுக்க இந்த ப்ராஜெக்டை நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவ. அதுக்கு தான் நம்ம இடிஏ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு பாரு ஒரு ஸ்டெப்பாக. ஐ திங்க் நான் வீடியோவில் இதெல்லாம் நான் கவர் பண்ண மாட்டேன். இந்த ரெஸ்ட்நெட், விஜிஜி அப்படின்றது மேபி பார்க்கலாம். எனக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மாடல் பில்டிங். ஸோ இதில் வந்து நம்ம 3 மாடல் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஆஸ் பர் திஸ் டாக்குமெண்ட் 3 மாடலாக நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் வந்து நம்ம கஸ்டமாக ஒரு மாடல் பில்ட் பண்ண போகிறோம் இருக்கிற டேட்டாஸ் வச்சு. செகண்ட் வந்துட்டு ப்ரீ ட்ரெயின்டாக சில மாடல்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து ஒரு மாடல் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு மாடல் அந்த மாதிரி டெவலப் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 3 மாடல்ஸ் இருக்குது. இந்த 3 மாடல் வச்சு நீ டிப்ளாய் பண்ணி ஸ்ட்ரீம்லைட்டில் நீ காமிக்க போகிற. முதல்ல வந்து கஸ்டம் CNN யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங், இம்ப்ளிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஸோ இது வந்து ஒரு ப்ரீ ட்ரெயின்டு மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம அனதர் மாடல் பண்ண போகிறோம். தேர்ட் வந்து விஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு அகைன் அனதர் மாடல். ஸோ மொத்தமாக 3 மாடல்ஸ் நமக்கு கம்பேர் ஆல் 3 அப்ரோச்சஸ். 3 மாடலையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதில் வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஃப்ரம் டாப் 2 மாடல்ஸ். ஸோ அதில் எது டாப் 2 வருதுன்றதை வச்சு நம்ம வி ஷுட் ப்ரிடிக்ட் த அவுட்புட்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு மாடல் ட்ரைனிங். மாடல் ட்ரைனிங்கில் என்னென்னலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லாஸ் ஃபங்க்ஷன். நீ வீடியோஸில் பார்ப்ப. லாஸ் ஃபங்க்ஷன், கிராஸ் என்ட்ரோஃபி லாஸ், இதெல்லாம் நீ பண்ணணும். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கோட்லாம் இல்லை, சின்ன சின்ன கோட் தான். நெக்ஸ்ட் ஆப்டிமைசர்.
அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், ஆடம் ஆர் எஸ்டிடி யூஸ் பண்ணணும், லேர்னிங் ரேட், நெக்ஸ்ட் பேட்ச் சைஸ், நெக்ஸ்ட் போச்சிஸ் அண்ட் ரெகுலரைசேஷன். இதெல்லாம் வந்து நீ ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணணும். இதை பார்க்க ரொம்ப நிறைய டெக்னிக்கலாக இருக்கும். இந்த டேர்ம்ஸ்லாம் நல்லா பார்த்து கற்றுக்கணும் நீ. இது வந்து இந்த கோட் வந்து சின்னதாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஒர்க் இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த சின்ன லைன் கோடே நமக்கு புரியும். அப்போ தான் நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்து நீ பயந்துடாத. எவ்ரி திங் இஸ் எ லேர்னிங் தான். நெக்ஸ்ட் மாடல் எவாலுவேஷன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால், எஃப்என் ஸ்கோர் இதெல்லாம் நம்ம வந்து மெட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் தென் மாடல் இன்டர்பிரிட்டேஷன். நெக்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட். உனக்கு தெரியும். மாடல் இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல எனக்கு. எரர் அனாலிசிஸ், அலைன்ஸ் மேப்ஸ் பார்க்கலாம். ஸோ நீ பண்ண உனக்கே தெரியும். அண்டு அதுக்கு நடுவில் எனக்கு தெரிஞ்சதுன்னு இதெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன். நீயும் எனக்கு வந்து சேட்டில் சொல்லு, இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு. நான் அதுக்கப்புறமா நான் பார்த்து சொல்கிறேன். அண்டு இந்த ப்ராஜெக்ட்கான என்னென்ன ஸ்கோர்ஸ் வந்து மினிமம் வரணும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டார்கெட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸோ இதான் இந்த 5 காலம் நான் சொன்னேன். ஐடி, யூஆர்எல், லேபிள், ஜெண்டர், ஏஜ் குரூப். ஸோ இதெல்லாம் வந்து நீ என்னெல்லாம் டெலிவர் பண்ணணும் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டெலிவர் பண்ணணும். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெல் மெயின்டைன்டாக நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம்னு நான் ஐட்ரேட் பண்ணுறேன். முதல்ல வந்து டேட்டா செட்டை நம்ம ரீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இமேஜஸை டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த டவுன்லோட் பண்ண இமேஜஸை ஒரு லூப்பாக எழுத போகிறோம். அதுக்கு பைத்தான் கோட் எழுத போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ண இமேஜை ஒரு ஃபோல்டரில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ட்ரெயின் டெஸ்ட் வேல் அப்படின்னு மூணாக ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ டேட்டா செட்டை வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போகிறோம். லைக் நல் கவுண்ட்டு இதெல்லாம் இருக்கா, டூப்ளிகேட்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் தென் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கைகிட் லேர்ன் இதை வச்சு, இந்த பேக்கேஜஸ் வச்சு நம்ம வந்து ட்ரெயின் டேட்டா, டெஸ்ட் டேட்டா அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இமேஜ் ப்ராசஸிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டேட்டா ஆகுமெண்டேஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இமேஜஸ் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம், அதாவது ஈச் இமேஜஸாக பண்ண போகிறோமா, இல்லை அதை பேட்சாக பண்ண போகிறோமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா மாடலில் சிஎன்என்ற ஒரு புது டெக்னிக் வச்சு நீ பில்ட் பண்ண போகிற. அண்ட் தென் அதில் நீ பைடாக் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிற. நெக்ஸ்ட் வந்து மாடலை ட்ரெயின் பண்ண போகிற. அதில் வந்து ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன், பேக்வர்ட் ப்ரொபகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மாடலை ட்ரெயின் பண்ணுறப்போ லாஸ் இருக்கும். அந்த லாஸை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஃபைனலி மாடல் ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ எவாலுவேட் பண்ண போகிறேன். எவாலுவேட் பண்ணதுக்கப்புறமா you're going to predict the model. So where you're going to deploy the model, அங்கே அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஐ திங்க் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீ நோட் பண்ணியிருப்ப. ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம். See you next video. Bye.